நிம்மதா என்னாச்சு? அப்பா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. சரி என் கூட வா. அவங்கள பாருமா. அவங்கள பார்க்கவே எனக்கு பரிதாபமா இருக்கு. சேட்டோட பொண்ணும் உன்ன மாதிரி தான். எவனோ ஒரு பையனை லவ் பண்ணி அவனை நம்பி ஓடி வந்துட்டா. அதான் சேட்டும் அவன் சம்சாரமும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. லவ் பண்ணா அதனால என்ன பிரச்சனை வரும், அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு. நீ மனசு மாதிரி வந்துட்ட. அதே மாதிரி சேட்டோட பொண்ணு மனசு மாறினாதான் சேட்டு குடும்பம் நிம்மதியா இருக்கும். இதோ பாருமா, இந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட நாங்க பேசுறதை விட நீ பேசினா அவ புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவகிட்ட பேசி அதை புரிய வைமா. எனக்கு புரியுதுப்பா. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. இல்லம்மா, நானும் கூடவே இருக்கேன். நீ போய் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட பேசு. சேட்டே. அரே आओ ஜிலேபி आओ. என்ன சேட்டே இப்படி மனசு இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரே ஜிலேபி क्या करना, मेरा बेटी देखो इधर. ஒன்னும் கவலைப்படாத சேட்டே. உன் பொண்ணு மனசை மாத்ததா நான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். अच्छा अच्छा कोई प्रॉब्लम नहीं, बात करने बोलो. என்ன நம்ம பேட்டி மனசு மாறணும், அவ்வளவுதான். நீ கவலையப்படாத சேட்டு. என் பொண்ணு பேசி உன் பொண்ணு மனசை மாத்திடுவா. நீ போய் பேசுமா, அப்பதாம்மா சேட்டுக்கு ஆறுதலா இருக்கும். ஜாவோமா. போமா. ஹாய். அப்பா ஏற்கனவே உங்களை பத்தி சொன்னாரு. உங்க பேர் தீபாவா? தீபா மேத்தா. இந்த ஆம்பளைங்களே ரொம்ப மோசங்க. எல்லாரும் சந்தோஷத்துக்காக பணத்துக்காக தான் பொண்ணுங்களை லவ் பண்றாங்க. அதோட விடுறாங்களா, அந்த பொண்ணை வச்சு அவங்க அப்பா கிட்ட பணம் கறக்க பாக்குறாங்க. எனக்கு இவ்ளோ கூடு, உன் பொண்ணு நான் மறந்துறேன்னு டீல் பேசுறாங்க. பெரிய அமௌண்ட் கிடைச்சதும் எனக்கு உன்னை பிடிக்கல, என்ன மறந்துருன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதனால தாங்க ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. அப்பாவும் அம்மாவும் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க, உங்களுக்காகவே வாழ்றாங்க. ஆனா அவங்கள மறந்துட்டு ஒரு பையனை நம்பி போறீங்களே, இது தப்பு இல்லையா? பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணணும்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா? எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றவங்க கல்யாணத்தையும் அப்படிதானே பண்ணுவாங்க. நம்ம கண்ணால பாக்குற ஒரே தெய்வம்னா அது அப்பா அம்மா தாங்க. அவங்க சொல்றபடி கேட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தானே எவரும் பிறக்கவும் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயே சிறந்த கோவிலும் இல்லை. தாய் தாங்க நமக்கு தெய்வம், தந்தை சொல் தாங்க நமக்கு மந்திரம். அதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. என்ன எல்லாரும் ஃபீல் ஆயிட்டானுங்க? ஐயோ, நம்மளும் ஃபீல் ஆக வேண்டியதுதான். அரே ஜிலேபி சேட்டே. ஜிலேபி அதான் சேட்டே பாசம் நம்ம வளர்ப்பு அப்படி சேட்டே. நிம்பல் பொண்ணுக்கு நம்ம தத்தெடுத்துக்கிறான், நம்ம பொண்ணுக்கு நிம்பல் தத்தெடுத்துக்கிறானா? எல்லாமே நம்ம பொண்ணுக்கு தானே சேட்டு. அச்சா அச்சா. அரே நம்ம பொண்ணு இன்னும் மனசு மாறுறான் இல்ல. அரே தீபா போலோ, இந்த பிதாஜி சொல் மந்திரமா? ஏய் போய் எமோஷனை காட்டு. போலோ பேட்டி போலோ. பிதாஜி என்ன மன்னிச்சிருங்க பிதாஜி, நான் தெரியாம தப்பு பண்ணிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க பிதாஜி. எனக்கு அந்த பையன் வேண்டாம், நாம ஊருக்கே போயிடலாம் பிதாஜி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குது. பிதாஜி சேட்டே 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 டென்ஷன் ஆகாத சேட்டு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அரே ஜிலேபி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிம்பல் பேட்டி சிங்கிள் சாங் பாடி நம்பல் பேட்டி மனசே மாத்திடுச்சு. இனிமே பல்தேவ் குடும்பத்தோட ஹாப்பியா ராஜஸ்தான் போறான். நிம்பலுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றானே தெரியல ஜிலேபி. என்ன சேட்டு அதுக்குள்ள என்ன அவசரம்? உடனே ஊர் கிளம்புறேன்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க. நாளைக்கு என் தலைமையில 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்றேன். நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போகணும். ஆமா சேட்டு, நம்மளாம் இப்போ ஒரே குடும்பம் ஆயிட்டோம். கல்யாணத்துல நீ இல்லைன்னா எப்படி சேட்டு? அச்சா ஜிலேபி, நம்ம குடும்பத்தோட இங்க நின்னு உங்கள் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் போறான். ரொம்ப நன்றி சேட்டு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு உதவி நீங்க பண்ணணும். அரே ஜிலேபி, நிம்பலுக்கு 50 lakhs அட்வான்ஸ் கொடுத்திருக்கான். அப்புறம் மீதி பணத்தை செட்டில் பண்ண போறேன். ஹமாரா பிசினஸ்ல உன்னை பார்ட்னர் ஆக போறேன். இன்னும் என்ன வேணும் நிம்பலுக்கு? அதெல்லாம் சந்தோஷம் தான் சேட்டு. நீங்க ஒருத்தனை பார்க்கணும், அவங்க கூட பேசணும். நம்பல் யாரை இப்ப பாக்குறான்?
நான் ஏற்கனவே தமிழரசன் ஒருத்தனை பத்தி சொல்லியிருக்கேன்ல, அவனை தான் நீங்க பார்த்து பேசணும். அந்த சின்ன பையன் நினைச்சுட்டு இருக்கான் ஜிபிக்கு பல்லு புடிங்காச்சு, இனிமே லவ் பண்ற ஜோடிகள் எல்லாம் பிரிக்க மாட்டான்னு. ஆனா ஜிபி பழைய ஃபார்முக்கு வந்துட்டான்னு அவனுக்கு புரிய வைக்கணும். சேட்டு, என் ஒரிஜினல் முகம் இதுதானு நீங்க தான் அவனுக்கு எடுத்து சொல்லணும். அது நம்மளால எப்படி முடியும் ஜிலேபி? முடியும் சேட்டு, உங்களால தான் முடியும். ஜிலேபி என்ன பார்த்து என்னையே கூட்டிட்டு போயிடா, அது எப்படா நடக்கும்? லூசு பையன் விவரம் புரியாம எப்படி மிதப்ப வரான் பாத்தியா, எப்படி தடுக்கிறது? சேட்டு, இப்ப நம்ம போய் பார்க்க போறோமே, அவனை சாதாரண ஆளா நினைச்சிடாத. உன்ன மாதிரி பொண்ணை பெத்தவங்களுக்குலாம் அவன் தான் பெரிய வில்லன். இது வரைக்கும் பெத்தவங்க சம்மந்தம் இல்லாம ஏகப்பட்ட கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கான். இத வேற சமூக சேவைன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த புறம்போக்கு ராஸ்கல். புறம்போக்கு ராஸ்கல், நாதாரி, எச்சக்கலை. சேட்டு, அரே ஜிலேபி, நம்ம நிம்மளுக்கு திட்டுறான் இல்ல, அவனே திட்டுறான். பாத்தியா சேட்டு, அவனை பத்தி கேட்டது உனக்கே இவ்வளவு கோவம் வந்துச்சு. பொண்ணை பெத்தவங்க நிலைமெல்லாம் யோசிச்சியா? அவனால பாதிக்கப்பட்ட பெத்தவங்க சார்பா நீங்க பேசணும். இதெல்லாம் என்னடா மாமா வேலைன்னு அவனை அசிங்கமா நீங்க கேட்கணும். அச்சா, நம்ம கண்டிப்பா பண்றான். ஹலோ போலோ. எதுக்கு மெசேஜ் பண்ணீங்க? தீபா ஓடி போல, இங்கதான் இருக்கா. அரே பகவான், என்ன சொல்லுது? மேரா பேட்டி தீபா ஓடி போச்சா? சேட்டு, ஏன் பதறீங்க? என்னாச்சு? மேரி பத்னி சத்தியம் பண்ணி சொல்றான், மேரா பேட்டி தீபா ஓடி போச்சா. ஓ புரியுதுங்க, நான் தீபாவை அனுப்பி வச்சிடுறேன். நீ கிளம்பு, போதும் சாப்பிட்டது. நிம்பல் காரை திரும்ப சொல்றான், மேரி பேட்டி போய் தேட சொல்றான். சேட்டு, அப்பெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, பதறாம இரு. டேய் டிரைவர், காரை திருப்படா. எனக்கு ஒரு இழவும் புரியலடி. பொண்ணை காணோன்னு காரை திருப்பி சொன்னா சேட்டு, இங்க வந்து ஓன்னு ஒப்பார வச்சு சுத்துறாங்க. யோ சேட்டே, அரே क्या என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்ல சேட்டு, என்னாச்சுன்னு விசாரிச்சேன். அது நம்மள எப்படி சொல்றான்? வாயால தான் சொல்லணும். அரே சைத்தான் பைத்தான் பத்மாஷ். அரே ஜிலேபி, நம்மள் பிவி பூஜை ரூம்ல பூஜை பண்ணும்போது நம்மள் பேட்டி தீபா கம்யூனிட்டி எஸ்கேப் ஆயிட்டான். திரும்ப ஓடி போட்டாளா? அரே 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 ஏ தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா, எங்கால உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள், நீ கொஞ்சம் பட்டத்திட்டடா. ரிப்பீட். தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா, எங்கால உள்ளங்கள். ஆனதை நிறுத்துங்க. எவன் அவன்? ஏனே நல்லதானே போயிட்டு இருக்கு? பைச்சக்கரா, இங்கதான் கடா வெட்டி கூடா ஊத்திட்டு இருக்காங்க. சேட்டு பொண்ணு மறுபடியும் ஓடி போயிட்டாடா. ஆமா இல்ல? என்ன நோமா இல்ல? சேட்டு டென்ஷனா இருக்காரு. இப்ப பாத்து இப்படி 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 ஆடிட்டு இருக்கீங்க. மாமா சூப்பர். மாமா சூப்பர். லூசு பண்ணாங்களா? உங்களுக்கு பைத்தியமா சேட்டை கலாச்சிட்டு இருக்கீங்க? அரே ஜிலேபி, அவன் நம்மளுக்கு மட்டும் கலாய்க்கிறான் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே கலாய்க்கிறான். சாரி சேட்டு, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. சரி, உங்க பொண்ணு எப்படி ஓடி போனாங்க? அரே ஜிலேபி, நிம்பல் என்ன லூஸ் ஆயிட்டான்? நம்ம பொண்ணை பாத்துக்க சொல்லி 4 தடி பசங்களை நிம்பல் வச்சிருக்கான். ஆனாலும் நம்ம பொண்ணு ஓடி போறான். இதுக்கெல்லாம் சேர்த்து தானே நம்ம பைசா கொடுத்தது. உனக்கு அறிவில்ல சேட்டு? மன்னிச்சுக்கோ சேட்டு, அவனுங்களை நான் விசாரிக்கிறேன். டேய் தடி பசங்களா, வந்துட்டாங்க. டேய் வீட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க தூக்கிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டாளா? பாத்தீங்களா? இல்லண்ணா. எரும மாடுகளா உங்களை நம்பி வேலைக்கு வச்சதுக்கு 4 கழுதையை வாங்கி மேய்ச்சிருக்கலாம். அரே ஜிலேபி, சேட்டு, என்ன பேசுற நீ? இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஜிலேபி படா ஆத்மி,
சொல்லா செய்றான் சொல்லாதீரும் செய்றான் இதெல்லாம் சொல்லி பெருசா உதர் விட்டே சேட்டே ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபெலோ உதவா கர தண்ட சோறு என்ன சேட்டா அநியாயம் பண்ற? ஓட்டுனது உன் பொண்ணு என்ன திட்டுற? ஆமா நிம்மளுக்கு நம்ம பைசா கொடுத்துருக்கான் பைசா அதான் திட்டுறான். அங்க பார் நிம்மல் கிட்ட வேலை செய்யறவங்க நிம்மல் மாதிரியே வேஸ்ட். நம்ம பொண்ணு கோட்டை விடுறான் அதான் நம்ம நிம்மளுக்கு திட்டுறான். மன்னிச்சுக்கோ சேட்டு, கோச்சிக்காத. உங்க பொண்ணும் அவ லவ் பண்ற பையனை மறந்துடுற நினைக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அத நம்ம நம்பிட்டோம். ஆனா இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே. அரே நீ நம்ம கிட்ட பேசுறான் இல்ல நம்ம உனக்கு இன்னும் இன்னொரு டைம் தரான். அதுக்குள்ள நம்ம பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்துறான். இல்ல நம்ம திரும்ப டென்ஷன் ஆறான். அப்புறமா பிபி நில்லு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் பொண்ணை கூட்டு வரேன் பார். அப்பன்னா அவ மடையனே தான். ஆமாமா அங்க நடக்கிற கூத்தெல்லாம் கேட்டா சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்கும். அந்த அளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜிபி வேஷம் போட்டது கூட தெரியாம அதெல்லாம் உண்மைன்னு நம்புறான். மாறு வேஷத்துல வந்திருக்கிறது தமிழ் சாரும் துளசியும் தெரிஞ்சா ஜிபி கொந்தளிச்சு போயிடுவான். ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படியோம்மா ஒரு நல்ல காரியத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்க. ஆனா இதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா அதுவே போதும். ஒரு பிரச்சனையும் வராதுப்பா. அப்பா தமிழ் சார் தான் கூப்பிடுறாரு. பேசு, பேசு, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க சார். தீபா வீட்டுக்கு போயிட்டியா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல சார் நம்ம பிளான் படி நான் பத்திரமா இங்க வந்து சேர்ந்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. சாரி தீபா இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே தோணல. கார்ல போயிட்டு இருக்கும்போது சட்டு ஞாபகம் வந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நான் சேஃபா வந்து சேர்ந்துட்டேன். அங்க என்ன சார் நடக்குது? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இங்க பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆனா ஜிபி தான் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்கிறான். நீ சேஃபா இரு. அவன் கையில மட்டும் சிக்கிறாத. இல்ல சார் நான் எச்சரிக்கையாவே இருக்கேன். அவனை லேஸ்ல விட்டுற கூடாது தீபா. இன்னும் அவனை அலைய வைக்கணும். என் பொண்ணை தேடி கண்டுபிடுறான்னு அவனை சுத்த விடுறேன் பாரு. ஏன் சார் நீங்க அப்படி சொல்லாம இருந்திருந்தா அவ அமைதியாவே இருந்திருப்பான்ல. என்ன தேடிட்டு இருக்கவும் மாட்டானே. இல்ல தீபா மிட் நைட்ல எனக்கு ஃபோன் பண்ணி அவனை பாரு இவளை பாருன்னு ஒரு ராத்திரி முழுக்க நான் தூங்க விடாம அலைய விட்டுருக்கான். அதுக்கு பதில் கொடுக்கணும்ல. அதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுகிறான். அவன் சுத்தணும் தீபா. என் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அவனை கேட்டு டார்ச்சர் பண்றான் பாரு. அவனை நான் தூங்கவே விட மாட்டேன். ஆமா தீபா நிஜமந்தான். நீ அங்கதான் இருப்பேன்னு அவனுக்கு சத்தியமா டவுட்டே வராது. அதனால நீ எந்த டென்ஷனுமே இல்லாம நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில் நீயும் பிரபாகரும் தான் கோவிலுக்கு போயிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும். ஓகே சார். இந்த விஷயம்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல. நாங்க பாத்துக்கிறோம். சரி தீபா நாளைக்கு காலை கோயில மீட் பண்ணுவோம். நடுவில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே கால் பண்ணி சொல்லு. எந்த பிரச்சனையும் வராது சார். நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. பை. ஓகே பாய். ஏய் வந்துட்ட உட்காரு. அரே ஜிலேபி நம்ம பேட்டிக்கு தேடுறான் இல்ல இன்னுமா கிடைக்கல? இல்ல. அரே ஜிலேபி என்ன அசால்ட்டா பதில் சொல்றான். நிம்மலுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான். இன்னும் கேட்டா எவ்வளவு வேணாலும் தரான். ஆனா நம்ம பேட்டிக்கு நிம்மல் தேடுறான் இல்ல. இன்னும் 10 ஆளு போடு. ஊர் ஃபுல்லா தேடு. நைட் முழுக்க தேடு. ஆனா நம்ம பொண்ணோட தான் ரிட்டர்ன் வரான். முடியாது. ஏன் முடியாது? பணம் கொடுத்திருக்கான் இல்ல. நீ தேடுறான். தேடணும் கிடைக்கல. நீ நம்ம பொண்ணுக்கு கண்டுபிடிச்சுதான் ஆனும். இல்ல நம்ம நிம்மல சும்மா விடுறான் இல்ல. என்ன பண்ணுவ? அரே என்ன பண்றானா? இந்த பல்தேவுக்கு எதிர்த்து பேசுற. டபுள் கேம் ஆடுறானா? அரே ஜாங்கிரின்னு எனக்கு முறைக்குது. இனிமே பல்தேவ் பொறுமையா இருக்கிறான் இல்ல. வந்த பொண்ணு ஒழுங்கா பாத்துக்க தெரியல. நிம்பல்லாம் என்ன ஆளு? ஏரியா கவுன்சிலர் படா படா காம் கர்த்தான்னு வாயில உதார்தான் விடுறான். ஆனா ஒரு வேலை செய்யறான் இல்ல கோட்டை விடுறான். யூஸ்லெஸ் ஃபெலோ. திருத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா சாவடிச்சிருவேன். அரே நம்பல் கிட்ட எகுறான். அரே ஜிலேபி இனிமே நிம்மலுக்கு நம்பறான் இல்ல. நம்பல் கொடுத்த பணம் 50 லட்சம் ரிட்டர்ன் தரான். ரிட்டர்ன் நம்பல் வேற ஆள பாக்குறான். பணம் தானே தரான். வா. எப்போ தரான்? இப்பவே தரான். அரே ஜிலேபி நம்பலுக்கு அடிக்கிறான். நிம்மலுக்கு கொழுப்பா அடங்கடா. இனிமே நிம்பல்கி நம்பல்கி நான் சாவடிச்சிருவேன். இனா குத்துற. ஏய்! போ போ. என்னடா பாக்குற? ஜிபி கிட்டே மோதிரியா? தமிழன் பேர் வச்சுட்டு ஹிந்திக்கார வேஷம் போட்டு டிராமா ஆடுற. கொன்னுடுவேன். என்னடா முழிக்கிற? நீ வேணா வேஷம் போட்டு என்ன ஏமாத்தலாம். ஆனா என் தம்பி ஏமாத்த முடியாது.
உனக்கு நான் தனியா சொல்லணுமா? முக்காடு பொடிப்பையா, வேஷம் போட்டு என்னையடா ஏமாத்துற? நான் நம்பினேன்டா. நீ போட்ட வேஷம் உண்மைன்னு நான் நம்பினேன். நீங்க 2 பேரும் தீபாக்கு போன் பண்ணி கூத்தடிச்சீங்கல்ல, அதை என் தம்பி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு காமிச்சிட்டான்டா. உங்க வீட்டுல 3 பேரை நான் கத்தியால கிழிச்சிருக்கேன். ஒருத்தனை சாவர அளவுக்கு பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராமா ஆடி என்ன கேனப்பையன் ஆக்கிருக்கீங்க. ஒன்னா ராஜஸ்தானுக்கு 5,000 கோடிக்கு என்னையா ஏமாத்துற? அதுக்குடா இது. வாங்கிக்கோ. போடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னடா கையோ? யாருக்கிட்ட? டேய், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து அடிங்கடா. சுண்டக்கா பயலே, உன் வேலையை என்கிட்டே காட்டுறியா? எப்படி 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 எப்படி? ராஜஸ்தான்ல நீ ஜமீன்தார், உனக்கு 5,000 கோடிக்கு சொத்து இருக்கு. இந்த ஜிபியை பார்த்தா பேசுறதுக்கே பயப்படுவானுங்க. நீ என்ன ஏமாத்தினது மட்டும் இல்லாம முட்டாளாக்கி இருக்க. நீ 3 நாளா ஒரே துணியில சுத்தும் போதே நான் உஷாரா இருக்கணும். எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. டேய் தம்பி, எட்ரா அந்த அருவாளை. எனக்கு அப்பா இவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சத்தம் போட்ட சமாதி ஆகிட. பயப்படு. 50 லட்சம் ரூபாய் தரான், 1 கோடி ரூபாய் தரான், 500 கோடி ரூபாய் பிசினஸ்ல சேர்த்துக்கிறான்னு எவ்வளவு நான் உதார விட்டேன். அதையும் நான் நம்பி பெரிய கனவலா கண்டுட்டேன். எக்கச்சக்கமா பணம் வரப்போகுது, இழந்த பதவியை மீட்டுலான்னு, எம்எல்ஏ எம்பின்னு எங்கேயோ போயிடலான்னு சந்தோஷப்பட்டேன்டா. கவுத்திட்டியடா. ஜிபி கிபின் பேரை சொன்ன நாக்க அறுத்துருவேன். டேய், அந்த பிரபாகர் எங்கடா? அவனை உள்ள விட்டது தாண்டா இவ்வளவுக்கும் காரணம். முதல்ல அவனை பலி போடணும்டா. நீங்க இவனை கூப்பிட்டு வெளில போனதா அவன் கிளம்பிட்டானா? டேய், நீங்க 2 பேரும் போய் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நீங்க 2 பேரும் இவங்களை வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் சங்கருங்கடா. ஐயோ அண்ணா, விடுங்கப்பா. நாளைக்கு என் கல்யாணத்தை வச்சுட்டு இதெல்லாம் தேவையாப்பா? முதல்ல என் கல்யாணம் முடியட்டும், அப்புறமா இவங்களை பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, இவங்க பொண்ணா நடிச்சவங்க இப்ப தப்பிச்சு போயிருக்காங்க. இவங்கள நம்ம புடிச்சு வச்சிருக்கோம் தெரிஞ்சா அவ போலீஸ்க்கு போயிடுவா. அப்படி ஏதாவது நடந்துட்டா நாளைக்கு யார் கல்யாணமும் நடக்காதுப்பா. அது நடந்தா உங்களுக்கு தான் அவமானம் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன முட்டாளாக்குறவங்க அப்படியே விட்டுற சொல்றியா? இவங்க துண்டு துண்டா வெட்டினாதான் கோவம் அடங்கும். இவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா, ஆனா கல்யாணம் முதல்ல முடியட்டும். அது நல்லபடியா நடந்துடுச்சுன்னா எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்க செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே திரும்ப கிடைக்கும். அதுக்கப்புறம் இவங்களை கொல்றதும் சுலபம், அதை மறைக்கிறதும் சுலபம். அது வரைக்கும் இவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கட்டும்பா. அப்பப்ப அந்த பொண்ணுகிட்டயும் பேசிட்டோம், அப்பதான் சந்தேகம் வராது. ஆனா எதையும் சொல்லிடக்கூடாதுன்னு நம்ம மிரட்டி பேச வைக்கலாம். இன்னைக்குதாம்மா நீ என் பொண்ணு மாதிரி பேசியிருக்கிற. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நாளைக்கு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏய், என்னோட பொண்ணு புண்ணியத்துல இன்னைக்கு நீங்க பொழைச்சிருக்கிறீங்க. நாளைக்கு கல்யாணம் முடியட்டும், அது முடிஞ்ச மறு நிமிஷம் உங்க 2 பேர் சங்கையும் நானே அறுக்கிறேன். டேய், இவங்க 2 பேரையும் கூட்டு போய் குடோன்ல கட்டி வைங்க. பத்திரமா பாத்துக்கோங்க, தப்பிக்க கூடாது. போங்கடா. சரிண்ணா. ஏய் வாடா. அண்ணே, என்னடா வீட்டுக்கு வந்து நம்மளே கிறுக்கன் ஆக்கிட்டானே. நான் ஒன்னு போடுறேன். போடுறா. அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. இப்போ எடுத்துட்டு போங்கடா. ஏய் வாடா. ஏய் நீ வா. குடிமா. நான் சின்ன பண்ற. ரொம்ப நேரமா மூக்கு அரிச்சிட்டு இருக்கு. இப்படி வந்து மாட்டிப்போன்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. உதவி பண்ணணும்னா ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னு இப்பதான் புரியுது. கரெக்டா சொன்ன. நல்லது நினைச்சா நல்லவங்களுக்கு அது கெட்டதா முடியுமா? நமக்கு அதானே நடந்திருக்கு. தத்துவம்லாம் அப்புறம் பேசலாங்க. பொழுதே விடிஞ்சு போச்சு. நர்மதாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை எப்படியாவது தடுக்கணும்ல? ஆமா இல்ல? என்ன ஆமா இல்ல? கட்டி போட்டதுதான் சக்கரை நல்லா குறைட்டு விட்டு தூங்குறீங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லையா உங்களுக்கு? பயமா தான் இருக்கு.
ஆனா ஜிபியோட பயங்கரமான பிசினஸ்லாம் இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அத சொல்லலைங்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. டேய் என்ன பேசுனீங்க நீங்க? அது ஒண்ணு இல்லண்ணா, இங்க இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கிறோம். எஸ்கேப் ஆக போறீங்களா? ம். தோ பாருடா, நம்மளால இருந்து தப்பிச்சிருவாங்களா? செம்ம காமெடியா இல்ல? சீரியஸாண்ணா, பிளான் பண்ண எஸ்கேப் ஆயிடலாண்ணா. முடியாது எதுவுமே இல்ல. டேய் அப்படி எதனா ட்ரை பண்ணீங்க சாவடிச்சிருவேன். சரிண்ணா, உங்க பிளான் என்னண்ணா? அது அண்ணதாண்டா சொல்லுவாரு. அங்க கல்யாணம் முடிஞ்சதும் அவரே ஃபோன் பண்ணுவாரு. கொல்ல சொன்னா கொன்றுவோம். அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாடா, கல்யாணத்தப்போ கவுச்சி ஆகாதுந்தா அண்ணன் உங்களை விட்டு வச்சுக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சது உங்களை சாவடிச்சு சங்கு ஊதிடுவோம். ம், நல்ல முடிவுதானா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ண்ணா. ரிக்வெஸ்டா? ஆமாண்ணா, உங்களை மீறி என்னால் என்னென்ன பண்ண முடியும்? சாகிறதுக்கு முன்னாடி என் ஆசையை சொல்லிடுறேன். என்னையும் குட்டிமாவையும் ஒன்றாவே போய்ச்சிருங்கண்ணா. சாகும்போது கூட நாங்கள் பிரியக்கூடாதுண்ணா. இதுதானே என் கடைசி ஆசை. டேய் உன் பொண்டாட்டி ரொம்ப லவ் பண்ற நீ. ஆமாண்ணா. அப்போ கண்டிப்பா உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். டேய் வாடா போலாம். குட்டிமா, ரவுடிங் இல்லையே, தமிழ்நாட்டு ரவுடிங்களுக்கு தான் கொஞ்சம் ஈவி இறக்கம் ஜாஸ்தி. இப்ப கூட எப்படிங்க உங்களால ஜாலியா பேசிட்டு இருக்க முடியுது? குட்டிமா, நான் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் என் மைண்ட் முழுக்க என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம சாக பிறக்கல குட்டிமா, வாழ வைக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். நம்ம தப்பிக்கணும் குட்டிமா. எப்படி? ஐடியா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. அப்படியே தூக்கம் வந்த மாதிரி லைட்டாக மேலே சாஞ்சிக்கோ. உன் பல்லால என் மேலே கட்டிக்கிறேன் இந்த கயிறு, இந்த கட்சி அவுக்க முடியுமான்னு பாரு. வாயால கடிக்கிறதா? ஓ, அந்த கயிறு கொஞ்சம் பாருங்க, ஒரே அழுக்கா இருக்கு, கப்படிக்குது. ஹலோ, இப்போ உனக்கு உயிர் முக்கியமா இல்லை கயிறோட டேஸ்ட் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். அப்போ பல்லால கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. இப்போதைக்கு தப்பிக்கிறது தாம்மா ஒரே வழி. சரி, ட்ரை பண்றேன். அம்மா, ஐயோ. என்ன? வா, கமான், உன்னால முடியும். குட்டிமா, உன்னால முடியும். எஸ், கமான். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? என்னால முடியல. முடியும் குட்டிமா, ட்ரை பண்ண முடியாது எதுவுமே இல்ல. நீங்க கொஞ்ச நேரம் வாய முடுங்க, அப்பதான் கடிப்பேன். இல்லம்மா, சின்ன வயசுல பாட்டி கொடுக்குற டிஃபன் பாக்ஸ் முடிய வாயில கட்சி தரப்பேன்னு சொல்லுவல, அந்த மாதிரி இதையும் ட்ரை பண்ணு. கமான், முடியும். எஸ், மனசு தளர விடாத. உன் திறமை எல்லாத்தையும் காட்டு. நீ கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் இங்கதான் நீ காட்டி ஆகணும். கமான், உன்னால முடியும். வீரன் தன்னால வரும். கமான். இதுக்கு வீரம் தேவையில்ல, பல்லு இருந்தாலே போதும். சரி சரி, ட்ரை பண்ணு. விடாத விடாத விடாத. கமான், கடி கடி குட்டிமா. எஸ், யூ கேன் டு இட். அந்த அடியாளங்களோட கையை விட உன் பல்லுதான் ஸ்ட்ராங்கன்றதை நீ இப்ப ப்ரூவ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்ல குட்டிமா, இந்த பல்லு வெறும் சிரிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இதுக்காக ஹெல்ப் பண்ணுன்றத நீ உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணும். கமான். பேசாம இருங்க, இல்ல உங்க காது கடிச்சிருவேன் நானு. சரி சரி, ட்ரை பண்ணு விடாத. கமான் கமான். எஸ் எஸ். ஐயோ, என்னங்க? டேய் உங்களை கட்டி போடு. சார் சார், எங்க எக்ஸ் முதல்ல உங்களை அடைச்சி வச்சிருக்காங்கன்னு அக்கா தான் சொன்னாங்க. அவங்க தான் உங்களை காப்பாற்ற சொன்னாங்க. தேங்க்யூ பாஸ், நீங்க பண்ணது பெரிய உதவி. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். ஏதோ கல்யாணம் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க போய் அதை கவனிங்க. சரி பாஸ், வா குட்டிமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டுமா, போங்க. வா. டேய் உங்களை கட்டுறேன். ஏங்க, நமக்கு தான் டைமே இல்லை, இப்ப என்ன பண்ண போறோம்? நீ ஒன்றும் கவலைப்படாத குட்டிமா. நேரம் இருந்து வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு போறோம். கோயில்ல பிரபாகர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருப்பாரு. அதே மாதிரி மண்டபத்துல கல்யாணியும் கனகும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு ஃபோன்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன் கேஸ் அங்க ஏதாவது பிரச்சனை வந்து சொதப்பிடுச்சுன்னா அடுத்தடுத்த பிளான் படி போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளதான் இங்க கட்டி போட்டிருந்தாங்களே, அப்புறம் பிரபா எப்படி பிளான் பண்ணுவா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத குட்டிமா. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு பிரபாகருக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ பிளான் படி பிரபாகர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. செல்ல குட்டி, எப்படி இவ்வளவு தெளிவா பண்றீங்க? இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் குட்டிமா. எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், அந்த அனுபவம் கொடுத்த பாடம் குட்டிமா. சரி சரி, உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாமா? கோச்சுக்காதீங்க, நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏய் ஆமால, பண்றேன்.